ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு எஸ்ஆர் எக்ஸாம்ஸ். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது 2013 டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமில் கேட்கப்பட்ட அனைத்து கணித வினாக்களுக்கும் விடைகளை காணப்போகிறோம். இந்த எக்ஸாமில் மொத்தம் 25 கேள்விகள் கேட்டிருக்காங்க. இந்த 25 கேள்விகளுக்கும் தெளிவான மற்றும் விளக்கமான விடைகளை காண வீடியோவை கடைசி வர ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வருஷம் டிஎன்பிஎஸ்சியில் நீங்கள் 25க்கு 25 எடுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பின்வரும் எண்கள் தொடர் வரிசையில் பொருந்தாத எண்ணை கண்டுபிடி. அதாவது ஃபைண்ட் த ஆட் மேன் அவுட். 1, 144, 16, 25, 49, 81, 121, 36 and 62. இதில் பொருந்தாதது இது பார்த்தீங்கன்னா 1 ஸ்கொயர்னு சொல்லலாம், இதை 12 ஸ்கொயர்னு சொல்லலாம், இது 4 ஸ்கொயர், 5 ஸ்கொயர், 7 ஸ்கொயர், 9 ஸ்கொயர், 11 ஸ்கொயர், 6 ஸ்கொயர். ஆனால் இது மட்டும் வர்க்க எண் அல்ல, பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது. அப்போ 62 தான் ஆட் ஒன். செகண்ட் கொஸ்டின், 2011 to 2012 உலக தேயிலை உற்பத்தியில் 5 நாடுகளின் பங்கு. இது ஒரு வட்ட விளக்கப்படமாக கொடுக்கப்பட்டுள்ளது. இங்க வட்டத்தின் மையத்தில் ஈயின் வட்டக்கோணம், ஈனா எது இங்க இருக்கு பாருங்க, இதனோட வட்டக்கோணம் எத்தனை டிகிரி இங்க இருக்கும். இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா 15 டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க, 15% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இங்க என்ன வரும்? ஸோ ஒரு புள்ளியை சுற்றி மொத்தமாக ஒரு வட்டத்தில் 360 டிகிரி இருக்கும். ஸோ 360ல் 15% இப்போ நாம் கண்டுபிடிக்கணும். ஏன் இங்கே ஈக்கு நேராக 15% இருக்கிறதாக. 360 இல்லுன்னா பெருக்கல் 15%னா 15/100. சதவீதத்தை தூக்கிட்டாலே நாம் 100 அப்படின்னு போட்டுடணும். இதுக்கு நாம் ஆன்சர் கண்டுபிடிக்கிறோம். 0 0 கேன்சல் ஆகிடுது. 2 3 18. ஸோ 3 18 54. ஆன்சர் ஆப்ஷன் சி. ஒரு தேர்வில் 30% மாணாக்கியர் ஆங்கில பாடத்தில் தேர்ச்சி பெறவில்லை, 40% மாணாக்கியர் இந்தி பாடத்தில் தேர்ச்சி பெறவில்லை. 2 பாடத்திலும் தேர்ச்சி பெறாதவர்கள் 20% என்றால் 2 பாடத்திலும் தேர்ச்சி பெற்ற மாணவர்களின் சதவீதம் காண்க. இது நாம வெண்படம் முறை மூலமா தீர்வு. வெண்படம் வரைஞ்சாச்சு. இது ஆங்கிலம், இது இந்தி. அப்படின்னா இப்போ கொடுத்துருக்கிற டேட்டா, ஆங்கிலத்தில் தேர்ச்சி பெறாதவர்கள் இந்த இடத்தையும், இந்தியில் தேர்ச்சி பெறாதவர்கள் இந்த இடத்துலையும் போடுவோம். ஸோ 30% ஆங்கிலத்தில் தேர்ச்சி பெறாதவர்கள், இந்தியில் 40% பேர் தேர்ச்சி பெறலை. 2லையுமே தேர்ச்சி பெறலை, 2 சப்ஜெக்ட்லேயுமே ஃபெயில் ஆனவங்க எத்தனை சதவீதம்னு கொடுத்துருக்காங்க? 20%. இப்போ நாம் ஆங்கிலத்தில் மட்டும் தேர்ச்சி பெறாதவர்களை கண்டுபிடிக்கணும். அது எப்படி சார் கண்டுபிடிக்கிறதுனா, இந்த 30லேருந்து இந்த பொதுவாக இருப்பதை கழித்து விட வேண்டும். 30லேருந்து 20 போனால் 10. ஸோ ஆங்கிலத்தில் மட்டும் தேர்ச்சி பெறாதவர்கள் 10%. அதே மாதிரி இந்தியில் மட்டும் தேர்ச்சி பெறாதவர்கள் 40லேருந்து 20 கழிக்கணும். அப்போ நமக்கு என்ன வருது? 20. ஸோ 20%. இப்போ இந்த கட்டம் கட்டினதையும் நடுவில் இருக்கிறதையும் கூட்டுறோம். அதுதான் மொத்தமாக தேர்ச்சி பெறாதவர்கள். மொத்தமாக தேர்ச்சி பெறாதவர்கள் 10, 20, 30, அது கூட 20 கூட்டினா 50%. ஸோ தேர்ச்சி பெறாதவர்கள் 50%. அப்போ தேர்ச்சி பெற்றவர்கள் எத்தனை சதவீதம்னா 100லேருந்து அந்த 50% கழிச்சிட்டோம்னா மீதி 50%. ஆப்ஷன் 1. அடுத்து ஒரு பகடை கணக்கு. ஒரு பகடையின் 3 நிலைகள் கொடுக்கப்பட்டுள்ளது. 3 நிலை கொடுத்தாச்சு. இதில் 2ஆல் குறித்த பக்கத்துக்கு எதிர்பக்க எண் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. 2 எங்கே இருக்குது பாருங்கள், இதில் இருக்குது. ஓகேவா? இப்போ இதில் 4 இருக்குது. அதுக்கு முன்னாடி இருக்கிற படத்தை பாருங்கள், அதுலேயும் 4 இருக்குது. ஒரு பக்கம் மட்டுமே பொருந்தி இருக்குது. ஏதாவது 2 பகடையை நம்ம கம்பேர் பண்ணணும், அவ்வளோதான் ரூல்ஸே தவிர மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. நாம் என்ன பண்ணுறோம், இந்த 2 பகடையை கம்பேர் பண்ணுறோம். அதில் பொதுவான எண் எதுன்னு பார்க்குறோம். 4ன்னு இருக்குது. ஒரு எண் தான் இருக்குது.
ஒரு எண் மட்டும் இருந்தால் என்ன பண்ணணும், பொதுவான எண்ணை முதல்ல எழுதுங்க. முதல் பகடையில் பொதுவான எண் 4 இந்த பகடையில். அதுக்கப்புறம் அதை கடிகார திசையில் மற்ற எண்கள், கடிகார திசைக்கு எதிர் திசையில் மற்ற எண்களை எழுதுங்க. 4, 3, 5. அதே மாதிரி இதில் பொதுவான எண்ணை அந்த 4க்கு நேராகவே எழுதுங்க. அப்புறம் என்ன பண்ணணும், கடிகார திசைக்கு எதிர் திசையில் எழுதுங்க. அப்போ என்ன பண்ணோம், 4, 2, 1 எழுதியாச்சா? இப்போ கேட்க கேள்வி 2ஆல் குறிக்கப்பட்ட எண்ணுக்கு எதிர்பக்கம். இப்போ 2க்கு எதிராக என்ன இருக்குது, 3 தான் இருக்குது. 2க்கு எதிராக 3 இருக்குது, 1க்கு எதிராக 5 இருக்குது. 4க்கு எதிராக என்ன சார் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் எந்த எண் விடுபட்டுள்ளதோ பாருங்க, 1 இருக்குது, 2 இருக்குது, 3, 4, 5. அடுத்தது விடுபட்ட எண் 6. ஸோ 4க்கு எதிராக 6 இருக்குன்னு அர்த்தம். இப்போ 2க்கு எதிராக 3 இருக்கு. ஆப்ஷன் பி. 2011 முதல் 2022 வரை 9 தடவை குரூப் 4 எக்ஸாம் நடைபெற்றிருக்கு. இந்த 9 ஒரிஜினல் கொஷின் பேப்பர்ஸும் உங்களுக்கு பிடிஎஃப் வடிவில் வேணுமா? அதுக்கு நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க. இதில் மேத்ஸ் மட்டும் இல்லாமல் அனைத்து சப்ஜெக்டுகளுக்கும், எல்லா சப்ஜெக்டுகளுக்குமான கொஷின்ஸும் அதற்கான சரியான ஆன்சர்ஸும் இருக்குது. அடுத்து ஒரு குறியீடு கணக்கு. ரிவர் என்பதை OFSBO எனும் குறியீட்டால் தரப்பட்டால், அப்போ குறியீடு எது? இது வார்த்தை ரிவர். வாட்டர் எனும் குறியீடு எதை குறிக்கும்? நல்லா கவனிங்க, வாட்டர் என்பதே குறியீடு தான், இது வார்த்தை கிடையாது. இது மாதிரி சரியாக குறிச்சிக்கங்க, அதுக்கப்புறம் கேள்வி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நம்ம வார்த்தை குறியீடு தனித்தனியாக எழுதிட்டோம். ரிவருக்கு குறியீடு OFSBO. இப்போ வார்த்தை அதுக்கு வாட்டர், அதுக்கு வார்த்தை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஓவுக்கு அடுத்து எத்தனாவது எழுத்து? R. PQR மூன்றாவது எழுத்து என்னது? R வருது. Fக்கு அடுத்து மூன்றாவது எழுத்து GHI வருது. Sக்கு அடுத்த மூன்றாவது எழுத்து V. Bக்கு அடுத்த மூன்றாவது எழுத்து E. ஓவுக்கு அடுத்த மூன்றாவது எழுத்து R. இப்போ குறியீட்டிலேருந்து வார்த்தையை கண்டுபிடிக்க கற்றுக்கினீங்களா? அதே மாதிரி இந்த வாட்டர்ன்றதுக்கு நாம் அடுத்த மூன்றாவது எழுத்தை எழுத வேண்டும் ABCDயில். ஸோ Wக்கு அடுத்த மூன்றாவது எழுத்து Z. அடுத்தது ஏவுக்கு அடுத்தது 3 D. Tக்கு அடுத்து மூன்றாவது எழுத்து W. Eக்கு அடுத்து மூன்றாவது எழுத்து H. Rக்கு அடுத்து U. So option B is the right answer. இது மூன்றாவது எழுத்து, அடுத்த மூன்றாவது எழுத்து ஒவ்வொரு தடவையும் சொல்லி எழுதுறதுக்கு கஷ்டமாக இருந்தால் நீங்கள் வரிசையாக ABCDயை எழுதிக்கிங்க. அதில் இருந்து மூணாவது எழுத்து எதுன்னு பார்த்து எழுதுங்க. அடுத்த கேள்வி. A என்பவர் ஒரு வேலையை 2/3 பகுதியை 10 நாட்களில் செய்து முடிப்பார். அதே வேளையில் 1/3 பகுதியை செய்து முடிக்க A எடுத்துக்கொள்ளும் நாட்கள். 2 பங்கு வேலை செஞ்சு முடிக்கிறதுக்கு 10 நாள் ஆகுது. அதில் 1/3 வேலை, அதாவது அதில் பாதி வேலை செய்யறதுக்கு 10ல் பாதி 5 நாட்கள் அப்படின்னு உடனே ஆன்சர் போடலாம். சார் எனக்கு இந்த பங்குலாம் புரியல சார் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, இப்போ இந்த 2/3ன்றத 2 × 1/3ன்னு போட்டுடுறேன் =10. இந்த 2 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா 1/3 பங்கு வேலை முடிக்க 10/2 நாட்கள் ஆகும், =5 நாட்கள். ஆப்ஷன் சி. அடுத்த கேள்வி. வட்டி கணக்கு. குறிப்பிட்ட தனி வட்டி வீதத்தில் ரூபாய் 800 ஆனது 3 ஆண்டுகளில் 956ஆக உயர்கிறது. அசல் கொடுத்துருக்காங்க. அடுத்தது தனி வட்டி வீதம் அப்படின்னு என்னன்னு கொடுக்கவில்லை. அடுத்து 956 என்பது கூடுதல். தனி வட்டி வீதத்தை 4% அதிகரிக்கிறாங்க. முன்னாடி எவ்வளோ கொடுத்தாங்கன்னு தெரியாது, இப்போ 4% அதிகரித்தா 3 ஆண்டுகளுக்கு பிறகு 800இன் மதிப்பு எந்த தொகையாக மாறும்? இந்த கணக்கு
4% அதிகரித்தா நமக்கு வட்டி தொகையும் 4% அதிகரிக்கும் அடுத்த 3 ஆண்டுகளுக்கு. இப்போ அசல் 800னே வச்சுக்கோங்க, அதிகரிக்கும் வட்டி R வந்து 4% அப்படின்னு வச்சுக்கிறோம். இப்போ நம்ம கண்டுபிடிக்கிறோம் n = 3. I = PNR/100 என்ற ஃபார்முலாவில் நேரடியாக சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 800 ரூபாய்க்கு 3 ஆண்டுகளுக்கு 4% வட்டி உயர்வு மட்டும். வட்டி உயர்வை தான் நாம் கண்டுபிடிக்கிறோம், மொத்த வட்டி எவ்வளோன்னு கண்டுபிடிக்கல. சரியா? இதை நாம் பெருக்கி போட்டோம் அப்படின்னா 3×12 8 12 96 ரூபாய்னு வருது. இதை வந்து இந்த 956 ஏற்கனவே இருந்த கூடுதலோட சேர்த்துட்டோம் அப்படின்னா புதிய தொகை வந்துவிடும். 1052 ரூபாய். ஆப்ஷன் சி. அமலா ரூபாய் 6000 ஒரு முதலீடு செய்கிறார். இதில் முதலாம் ஆண்டு 4% வட்டி வாங்குறாரு, 2வது ஆண்டு 5% வட்டி வாங்குறாங்க, 3வது ஆண்டு 10% வட்டி வாங்குறாங்க. அப்படின்னா அவங்க 3ஆம் ஆண்டு முடிவில் அமலா பெறும் தொகை என்ன? கவனிங்க, ஒரே விதமான வட்டி இங்கு கொடுக்கப்படவில்லை. ஒவ்வொரு ஆண்டும் வேற வேற வட்டி கொடுக்கப்படுகிறது. இப்போ இதுக்கு எப்படி சார் போடணும் அப்படின்னா, இதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. இங்கே முதல் ஆண்டு, 2ஆம் ஆண்டு, 3ஆம் ஆண்டுன்னு பிரிச்சுக்கிறோம். அசல் வட்டி கூடுதல் அப்படின்னு போட்டுக்கிறோம். ஃபஸ்ட்டு அவங்க 6000 ரூபாய் அசல் வாங்குறாங்க, அதுக்கு 4% வட்டி கண்டுபிடிச்சோம்னா 240 ரூபாய் வருது. 6000க்கு 4%. இது ரெண்டுத்தையும் கூட்டினா முதல் மாத அசலும் வட்டியும் சேர்ந்து 6240 ரூபாய் முதல் வருடத்துக்கு. அடுத்தது 2வது வருடத்தில் அசல் என்ன அப்படின்னா, இது இந்த கூடுதல் தான் அசல் 6240 ரூபாய். 2வது வருஷம் எத்தனை சதவீதம் வட்டி கண்டுபிடிக்கணும்? 5% வட்டி கண்டுபிடிக்கணும். எதுக்கு? இந்த 6240க்கு 5% வட்டி கண்டுபிடிச்சோம்னா 312. ஸோ இது ரெண்டுத்தையும் நாம் கூட்டும் பொழுது 6552 ரூபாய் வருது. ஸோ 2வது வருஷத்துக்கான கூடுதல் தொகை. இப்போ அதுதான் 3வது வருஷத்துக்கு அசல் 6552 ரூபாய். இந்த அசலுக்கு 10% வட்டி, அதாவது 655 ரூபாய் 20 பைசா வட்டி வருது. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம கூட்டி போட்டோம்னா நமக்கு 7207 ரூபாய் 20 பைசா. ஸோ 3 வருஷம் கழித்து கொடுக்க வேண்டிய தொகை 7207 ரூபாய் 20 பைசா. ஆப்ஷன் டி. இந்த மெத்தடில் தான் போடணும், அதான் ஈஸி. ஸோ கேள்விக்குறியிட்ட இடத்தில் வரும் எண் யாது அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு படம் கொடுத்துருக்காங்க, உள்ள நம்பரு வெளியே எழுத்துக்கள் அப்படி இருக்கு. இப்போ என்ன சார் அப்படின்னா, இது பாருங்க, JT அப்படின்னு கொடுத்துட்டு 10ன்னு கொடுத்துருக்காங்க. இதை நாம் தொடர்பு படுத்திட்டா கண்டிப்பாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஜேவுக்கு அடுத்து 10வது எழுத்து டி. நீங்கள் வேணால் ABCD சொல்லி பாருங்கள், இல்லைனா எழுதி பாருங்கள். அதே போல் டீக்கு அடுத்து 3வது எழுத்து W, டிக்கு அடுத்து 15வது எழுத்து எஸ். அப்போ பிக்கு அடுத்து எத்தனையாவது எழுத்து ஜி, அல்லது ஜிக்கு அடுத்து எத்தனையாவது எழுத்து பி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிக்கு அடுத்து 9வது எழுத்து தான் பி. அப்போ ஆப்ஷன் ஏ 9 சரியான விடை. 121, 264, 312, 462, 583 பின்வரும் தொடர் வரிசையில் தவறான எண் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த எண்ணெல்லாம் நம்ம பார்க்கும்போது என்ன தொடர்பு இருக்குது அப்படின்னு உற்று கவனிங்க. ஸோ 1 கடைசி எழுத்து 1, 1 1 2 அது நடு எழுத்து. அதே மாதிரி முதல் எழுத்தையும் கடைசி எழுத்தையும் கூட்டுங்க 6 நடு எழுத்து. 3 2 5 ஆனால் நடுப்புற அது இல்லை. அப்போ இதை பாருங்கள், 4 2 6 நடுவில் இருக்குது, 5 3 8 நடுவில் இருக்குது. அப்போ தவறான எண் இதுதான் 312. ஆப்ஷன் டி.
அடுத்து 2a into 1a is equal to 41a மற்றும் 2b into 1b is equal to 37b ஆகிய பெருக்கல்களில் a மற்றும் b என்பன மிகை முழு எண்களை குறித்தால் a plus b என்ன? ஸோ a b அப்படின்னா இங்கே ஒரு எழுத்து இருக்குதுன்னு அர்த்தம். 2a என்பதை நம்ம 2 into ஏன்னு எடுத்துக்கூடாது. 2 பக்கத்தில் ஒரு நம்பர் போட போகிறோம். அதே நம்பரை 1 பக்கத்தில் போட போகிறோம். 41 பக்கத்துலையும் போட போகிறோம் அப்படின்னு அர்த்தம். இப்போ நமக்கு வர்க்க வாய்ப்பாடு தெரியும். அதில் ஓர் ஒன்று ஒன்றுன்னு முடியும். அதாவது ஒரு எண்ணை அதே எண்ணால் பெருக்க நமக்கு கிடைக்கிற விடையோட கடைசி இலக்கம் லாஸ்ட் டிஜிட்டும் 1ல் தான் முடியும். அதே மாதிரி 5 5s are 25. 5 into 5 ஒரு எண்ணை அதே எண்ணால் பெருக்கிறோம். அது 25ன்னு முடிஞ்சதுன்னா பாருங்கள் கடைசி இலக்கம் அதே 5ல் தான் முடியும். இதே 2 2s are 4 அப்படி சொன்னால் நம்ம 2வை 2ஆல் பெருக்குனா 4ன்னு முடியுது, அதை ஏற்றுக்க முடியாது. ஏன் சார் அப்படின்னா இங்கே ஏவை ஏவால் பெருக்குனா என்ன வருது? ஏவே தான் வருது. அடுத்து 6 into 6 36 ஒரு எண்ணை அதே எண்ணால் பெருக்க அதே எண்ணில் முடிகிறது. இப்போ நம்ம கணக்கு இதை வச்சு தான் போட போகிறோம். இந்த இடத்துல 1 5 6 இதில் ஏதாவது ஒன்றுத்தை போட்டு ஆன்சர் சரியாக வருதா அப்படின்னு செக் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு 1 போட்டு பார்க்குறோம். ஸோ இதில் 0வும் வரும். 0 into 0 இஸ் ஈக்குவல் டு 0. ஆனால் நம்ம 0வால் பிறகுனா எல்லாமே 0 ஆகிடும். அதனால் அதை விட்டுடுறோம். அப்போ 1 ஃபஸ்ட்டு போடுறோம். 2 இந்த ஈக்குவேஷனில் போடுறேன். ஏவுக்கு பதிலாக 1 போடுறேன். இன்ட்டு 11 இஸ் ஈக்குவல் டு 41 1. ஸோ இது ரெண்டுத்தையும் பெருக்குனா நமக்கு என்ன வருது? 411 வருதா அப்படின்னா வரலை. அப்போ இதுக்கு ஆன்சர் 1 கிடையாது. ஏவுக்கு ஆன்சர் 1 கிடையாது. அடுத்தது 5 போடுறேன். 25 into 15 is equal to 415. ஸோ இது நாம் மல்டிப்ளை பண்ணி பார்த்தோம்னா நமக்கு 375 வருது. தட் இஸ் நாட் ஈக்குவல் டு 405. அடுத்து 6 போட்டு பார்க்குறேன். 26 இன்ட்டு ஏவுக்கு பதிலாக 6 போடுறேன். 16 இஸ் ஈக்குவல் டு 416. ஸோ இது சரியான ஈக்குவேஷனாக இருக்குது. ரெண்டுத்தையும் பிறகுனா 416 வருது. அப்போ நாம் ஏவோட வேல்யூ 6ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷனை வச்சு ஏவோட வேல்யூ கண்டுபிடிச்ச மாதிரி செகண்ட் ஈக்குவேஷனை வச்சு பியோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு 6. அதே மாதிரி 2b இன்ட்டு 1b இஸ் ஈக்குவல் டு 37b. இதுலேயும் அதே 1 5 6 இதை தான் போட முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா 25 பிக்கு பதிலாக 5ன்னு போடுறேன். அப்போ என்ன ஆகுது? இஸ் ஈக்குவல் டு 375ன்னு வருது. அப்போ அது ரைட்டு. அப்போ பிக்கு பதிலாக என்ன பண்ணணும்? 5 போடணும். அப்போ ஏவையும் பியையும் கூட்டினா என்னன்னு கேட்குறாங்க. 6ஐயும் 5ஐயும் கூட்டினா 11. ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் 2 divided by 3 is equal to 89. இங்கே டிவிஷன்னு இருக்குது. அது சாதாரணமாக பார்த்தா ப்ளஸ் மாதிரி தெரியுது. அதே மாதிரி 3 divided by 4 is equal to 27 16. 4 divided by 3 is equal to 64 9. எனில் 1 divided by 2. ஸோ இவ்வளோ தான். இப்போ இதுக்கும் என்ன தொடர்புன்னு பார்க்குறேன். 2 கியூப் பண்ணால் 8, 3 ஸ்கொயர் பண்ணால் 9. மொதல் நம்பரை கியூப் பண்ணுறாங்க, ரெண்டாவது நம்பரை ஸ்கொயர் பண்ணுறாங்க. இப்போ அதே மாதிரி இதை பாருங்கள். 3 கியூப் பண்ணால் 27, 4 ஸ்கொயர் பண்ணால் 16. ஓகேவா? அப்போ அதே மாதிரி 4 கியூப் பண்ணால் 64, 3 ஸ்கொயர் பண்ணால் 9. 1 கியூப் பண்ணால் 1 தான், 2 ஸ்கொயர் பண்ணால் 4. ஆன்சர் 14. ஸோ ரொம்ப ஈஸி பாருங்கள். 1 பக்கத்தில் 4 14. அடுத்த கேள்வி. வெவ்வேறான 5 பொருட்கள் ஏபிசிடி மற்றும் இ ஆகியவற்றை 1 2 3 4 5 என குறிப்பிடப்பட்ட பெட்டிகளில் வைக்கணும். 5 பொருள் இருக்குது, அதை 5 போட்டியில் வைக்கணும். அப்போ ஒரு போட்டியில் 1 தான் வைக்கணும் அப்படின்னு எந்த கண்டிஷனும் கொடுக்கல. எத்தனை வேணாலும் வச்சுக்கலாம். பி மற்றும் இ ஆகியவை ஒன்றாக வைக்க முடியாது. பியும் இயையும் ஒரே போட்டியில் வைக்க முடியாது.
எனில் பொருட்கள் வைக்கப்படாத பெட்டிகளின் அதிகபட்ச எண்ணிக்கை என்ன? 5 பெட்டிகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் படி பியும் ஈயும் தனித்தனியா வச்சிடுறோம். பி இங்க வச்சிடுறோம், ஈயை தனியா வச்சிடுறோம். இப்போ அதிகபட்சமாக நமக்கு மீதி மீறணுமா, அப்போ இந்த பியிலே மற்றதை ஏசிடியும் வைத்து விடலாம். ஏசிடி இப்படியும் வைக்கலாம், இல்லை ஏசிடி அப்படின்னு ஒரே போட்டியில் கூட வைக்கலாம். அப்படி வச்சா எப்படியா இருந்தாலும் அதிகபட்சம் 2 போட்டியில் தான் நம்ம வைப்போம். அப்போ அதிகபட்சமாக மீறுவது எத்தனை பொட்டி? 3 பொட்டி மீறும். ஆப்ஷன் சி. அடுத்து ஏபிசி என்ற பதிப்பகத்தின் இரு பிரிவு விற்பனை 2000 முதல் 2010 வரை 1000 கொடுக்கப்பட்டு ஒரு படம், இது நிகழ்வு பலகோணம் அப்படின்னு சொல்லுவாங்க, இது மாதிரி படம் வரைதல், இதை நம்ம வரைஞ்சி வச்சுருக்கோம். அப்படின்னா கேட்கப்படுகின்ற கேள்வி என்ன? 2000 முதல் 2009 வரை எத்தனை ஆண்டுகள் அறிவியல் புத்தகங்கள் கலை புத்தகங்களை விட அதிகமாக விற்பனை செய்யப்பட்டுள்ளது? டாட்டட் லைன் கலை புத்தகம், அப்படியே நேர்கோடு திக் லைன் அறிவியல் புத்தகம். ஸோ 2009 வரை மட்டும்தான் நம்ம பார்க்கணும், 2000லேருந்து. இப்போ எத்தனை இடங்களில் என்ன கேட்குறாங்க? அறிவியல் புத்தகம் அதிகமாக விற்றுக்குது. 1 2, அதாவது மேலே இருந்தால் அதிகமாக விற்றுக்குது. 3 4 5. ஸோ எத்தனை இடங்கள்ல? 5, இன்னும் 1. கேள்வியில் 2009 வரை தான் கொடுத்துருக்காங்க, அதனால் நம்ம இத்தோட நிறுத்திக்கணும், இதை கணக்கெடுக்கக்கூடாது. அப்போ எத்தனை இடத்துல அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 ஆண்டுகள். அடுத்த கேள்வி, AKLRU என்ற ஐவர் ஒரு வட்ட மேசையை சுற்றி அமர்கிறார்கள். யூக்கு இடப்பக்கத்தில், இப்போ இது ஒரு வட்ட மேசையை சுற்றி, அப்போ மேசையை நோக்கி தான் அமர்ந்திருப்பாங்க. வட்ட மேசை இப்படி வச்சுக்குவோம். இதில் 5 பேர் உட்காடுறாங்க, நம்ம இப்படி வச்சுக்கிறோம். அந்த 5 பேருக்கும் ஒரு இருக்கையை ஒதுக்கிடுவோம். இப்படி தான் சேர் இருக்குது. இப்போ முதல்ல என்ன சொல்கிறாங்க? யூக்கு இடது பக்கத்தில், யூ இப்படி முன்னாடி பார்த்து உக்காந்துங்கிறார் அப்படின்னா அவருக்கு லெஃப்ட் சைடு இதுதான் வரும். ஓகேவா? அவர் முன்பக்கமாக பார்த்து உக்காந்துருந்தா அவரோட இடது கை எந்த பக்கம் இருக்கும்? இந்த பக்கம் இருக்கும். கேவும், ஸோ கே உக்காந்துருக்காங்க. ஏவுக்கும் யூவுக்கும் இடையில் ஆறும், ஏ இங்கே போட்டால் ஏவுக்கும் யூவுக்கும் இடையில் ஆறும் இப்படி தான் உட்காந்துருப்பாங்க. அமர்ந்திருந்தால் எல்லுக்கு பக்கத்தில், அப்போ எங்கே? இந்த ஒரு இடத்துல தான் எல் உட்காந்துருப்பாரு. இருபுறமும் அமர்ந்தவர்கள் யாரு? கேவும் ஏவும் தான் 2 பக்கமும், எல்லுக்கு 2 பக்கமும் உட்காந்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ. அடுத்த கேள்வி, 7 மீட்டர் ஆரமுள்ள ஒரு வட்ட வடிவ மைதானம் இருக்கு. இதுதான் வட்ட வடிவ மைதானம். இதனுடைய ஆரம் 7 மீட்டர். 7 மீட்டர் அகலத்தில் ஒரு பாதை உள்ளது. இந்த பாதையோட அகலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 7 மீட்டர், அதுவும் 7 மீட்டர். அப்போ பாதையின் பரப்பளவு என்ன? இப்போ 2 வட்டம் இருக்குது, இதை நாம் பொது மைய வட்டம் அப்படின்னு சொல்லுவோம், இல்லைன்னா ஒரு மைய வட்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதனோட பெரிய வட்டத்தின் ஆரம் என்னவாக இருக்கும்? இந்த 7ஐயும் இந்த 7ஐயும் கூட்டுங்க, அதுதான் பெரிய வட்டத்தின் ஆரம் 14. இப்போ என்ன சார் ஃபார்முலா இந்த வட்ட வளையத்தின் அகலத்துக்கு அப்படின்னா பை இன்ட்டு கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர். கேபிட்டல் ஆர் என்பது பெரிய வட்டத்தின் ஆரம், ஸ்மால் ஆர் என்பது சின்ன வட்டத்தின் ஆரம். இதில் நாம் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 22/7 இன்ட்டு பெரிய வட்டம் 14 ஸ்கொயர் மைனஸ் 7 ஸ்கொயர். இது ஈஸியாகவே போட்டுடலாம். 22/7 இன்ட்டு 14 ஸ்கொயர் 196 மைனஸ் 49. இதை சால்வ் பண்ணால் ஆன்சர் வரும். ஸோ 196ல் 49 போனால் 147. இதை அடிக்கிறேன் 21, 22யும் 21யும் பெருக்குனா 462 சதுர சென்டிமீட்டர். அடுத்த கேள்வி, வேலை கணக்கு. இந்த தனி வட்டி, கூட்டு வட்டி, வேலை, விகிதம், விகிதாச்சாரம் இதெல்லாம் இடம்பெறாமல்
எந்த ஒரு டிஎன்பிஎஸ்சியிலும் கேள்விகள் இருக்காது. இந்த தலைப்புகளில் நாம் வீடியோ போட்டிருக்கோம், அதை மறக்காமல் பாருங்கள். ஒரு வேலையை முழுமையாக தனித்தனியே செய்து முடிக்க ஏபிசி ஆகியோருக்கு 12 நாட்கள், 6 நாட்கள் மற்றும் 3 நாட்கள் ஆகும். அதாவது ஏ 12 நாளில் அந்த வேலையை முடிப்பார், பி 6 நாளில் முடிப்பார், சி 3 நாளில் முடிப்பார். அப்போ இவர்கள் ஒரு நாளில் செய்யும் வேலையின் அளவு ஏ 12இல் ஒரு பங்கு வேலை, பி 6இல் ஒரு பங்கு வேலை, சி 3இல் ஒரு பங்கு வேலை. இப்போ என்னதான் சார் கணக்கு? ஏ மற்றும் பி இருவரும் வேலையை செய்ய ஆரம்பித்து முதல்ல 3 பேரும் செய்யலை, ஏ மற்றும் பி மட்டும் சேர்ந்து வேலையை செய்கிறாங்க. ஒரு நாள் செஞ்சிட்ட பிறகு மறுநாள் சியும் அவர்களோடு சேர்ந்து செய்தால் அந்த வேலையை முடிக்க தேவையான நாட்கள். இப்போ ஏவும் பியும் ஒரு நாள் வேலை செய்கிறாங்க முதல்ல. அப்போ 2 பேரும் எவ்வளவு பங்கு வேலை செஞ்சு முடிச்சிருப்பாங்கன்னா ஏ 1/12, பி 1/6. இது ரெண்டுத்தையும் கூட்டுறோம் எல்சிஎம் எடுத்து. அப்போ நமக்கு 3/12 வருது, which is equal to 1/4. ஸோ கால் பங்கு வேலையை முதல் நாள்லேயே முடிச்சிட்டாங்க ஒரு நாளில். அடுத்து மீதி இருப்பது முக்கால் பங்கு வேலை. இப்போ அதை ஏபிசி மீதி முக்கால் பங்கு வேலை. இதை ஏபிசி 3 பேரும் சேர்ந்து செய்கிறாங்க. 3 பேரும் சேர்ந்து ஒரு நாளில் எவ்வளவு செய்வாங்க அப்படின்னா இது 3த்தையும் கூட்டுறோம். 1/12 + 1/6, சியோட திறமை 1/3. இது 3த்தையும் கூட்டிட்டோம். கூட்டி எல்சிஎம் எடுத்து போட்டோம்னா 7/12 வரும். ஸோ இவங்க ஒரு நாளில் 7/12 பங்கு வேலையை செஞ்சு முடிப்பாங்க. ஆனால் மீதி முக்கால் பங்கு வேலைக்குது. அப்போ முக்கால் பங்கு வேலையை இவங்க எத்தனை நாளில் செய்வாங்க அப்படின்னா 3/4 7/12. ஸோ இதை சால்வ் பண்ணுறோம். 3/4 பெருக்கல் 12/7 முன்னாங் 12 9/7. தட் இஸ் ஈக்குவல் டு 1/2/7. ஆன்சர் இருக்குதே டிக்கெட்ஸ் இல்லாமல் அப்படின்னு அவசரப்படாதீங்க. ஏன்னா இந்த ஆன்சர் மீதி முக்கால் பங்கு வேலையை செய்வதற்கான விடை. அப்போ முழு வேலையும் செஞ்சு முடிக்கிறதுக்கு ஏற்கனவே வேற ஒரு நாள் வேலை செஞ்சுட்டாங்க இல்லையா, அந்த ஒரு நாள் வேலையும் சேர்த்து நாம் ஆன்சர் எழுதணும். 1 + 1 2/7 which is equal to 2/7. ஸோ அதுதான் ஆன்சர். 2/7 நாட்கள். ஆப்ஷன் ஏ தான் சரி. அவசரப்பட்டு ஆப்ஷன் பியை குறிச்சிடாதீங்க, முழு கணக்கையும் போடுங்க. ஆன்சர் குறிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு தடவை திரும்பி கேள்வியை பார்க்கணும். அப்போ தான் நம்ம ஏதாவது தப்பு செஞ்சுருக்கோமா கடைசி வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்கோமான்றது தெரியும். அடுத்த கேள்வி, கூட்டு வட்டி முறையில் ஒரு தொகையானது 2 ஆண்களில் 9 மடங்காக ஆகிறது. ஸோ முதல்ல கூட்டு வட்டிக்கான ஃபார்முலா எதுனா A = P × 1 + R/100 ஹோல் பவர் n. இப்போ ஒரு தொகை P ஆனது 9 மடங்காக மாறுது, 9P மாறுது. எத்தனை ஆண்டுகளில்? 2 ஆண்டுகளில். ரொம்ப அதிகமான வட்டி போல் இருக்கு. ஸோ அதுதான் ஆன்சர் வரப்போகுதுன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ A = 9P மாறுது. இப்போ அதே ஃபார்முலாவில் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 1 + R தான் தெரியாது, அதான் கண்டுபிடிக்க போகிறோம், /100 ஹோல் ஸ்கொயர். ஸோ இந்த P கேன்சல் ஆகிடுதா? ஸோ P இந்த பக்கம் போனால் டிவிஷனில் போகும், கேன்சல் ஆகிடுது. இப்போ இங்கே ஸ்கொயர் இருக்குது, இங்கே 9 இருக்குது. ரெண்டு பக்கமும் ரூட் எடுக்கிறேன். எனக்கு என்ன வருது? 3 = 1 + R/100ன்னு ஈஸியாக வந்துடுச்சு. இப்போ இந்த 1 அந்த பக்கம் அனுப்புகிறேன். R/100 = 3 - 1 2. R = 2 × 100 200. 200% ஆப்ஷன் பி. அடுத்த கணக்கு சுருக்குக, சிம்பிளிஃபிகேஷன். கண்டிப்பாக ஒரு கேள்வி உண்டு. இது பாருங்கள், ரூட்டுக்குள்ளே ரூட்டு. அதாவது இது 4th ரூட்டு √3x². இப்போ இந்த ரூட்டை எப்படி அடுக்குகளில் விடை எழுதணும்? பவரில் உள்ளே இருக்கிற x² அப்படியே எழுதுங்க. இது என்னது? கியூப் ரூட்டுன்னு போட்டுக்குது. அப்போ என்ன பண்ணோம்? பவர் 1/3ன்னு அர்த்தம்.
அதுக்கு அடுத்தது அதை அப்படியே போடுங்க. இது ரெண்டுத்துக்கும் சேர்த்து 4th ரூட்டுன்னு போட்டுக்குது. அப்போ அது பவரில் 1/4ன்னு அர்த்தம். ஸோ ஓகேவா, இதை எழுதியாச்சு, பாதி வேலை முடிஞ்சுது. இப்போ அடுத்தது இதனோட அடுக்கு இது, அதனோட அடுக்கு அது. அடுக்கின் அடுக்கு, பவர் ஆஃப் பவர். பவர் ஆஃப் பவர் வந்தால் நாம் அடுக்குகளை பெருக்கிக் கொள்ள வேண்டும். அதாவது எக்ஸின் அடுக்கு 2 பெருக்கல் 1/3 பெருக்கல் 1/4 விச் இஸ் ஈக்குவல் டு இந்த 2 இந்த 4 கேன்சல் ஆகி 2ன்னு வருது. எக்ஸின் அடுக்கு 1/32 6. ஸோ விடை ஏ, எக்ஸ் டு த பவர் 1/6. எங்ககிட்ட 2011 2022 வரை நடைபெற்ற அனைத்து கணித குரூப் 4 எக்ஸாமுக்கும் கணித வினா விடைகள் தெளிவான விளக்கத்துடன் வீடியோ போடப்பட்டுள்ளது. இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் உங்களுக்கு தேவையான லிங்க் இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின், விடுபட்ட படம் யாது அப்படின்னு இங்கே ஒரு படம் கொடுத்துருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா இதில் ஒரு திருப்பு முனை இருக்குது, ஒரு டேர்னிங் பாயிண்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த படம். ஸோ இப்படி பாருங்கள், இதில் 2 இருக்குது. இதில் பாருங்கள் 1 2 3 4 இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்தது இங்கே 5 வரணும். 5 வரணும்னா ஆப்ஷன் பியில் மட்டும்தான் 5 முனைகள் இருக்குது. ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்த கேள்வி, 43 91 183 ஆகிய எண்களை எந்த மிகப்பெரிய எண்ணால் வகுக்கும்போது மீதி சமமாக கிடைக்கணும். கீழே 4 நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த நம்பரால் நம்ம இது எல்லாத்தையும் வகுத்து பார்க்குறோம். மீதி சமமாக வரணும். இப்போ முதல்ல 4ஆல் வகுக்கும்போது 43 வகுத்தா மீதி 3 வருது. 91 4ஆல் வகுத்தா மீதி 3 வருது. 183 4ஆல் வகுத்தா மீதி 3 வருது. ஸோ இது 4 மீதி சமமாக வருது எல்லாத்துலேயும். இருந்தாலும் இதில் மிகப்பெரிய எண்ணால் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வேறு எந்த நம்பராலாவது வகுக்கும்போது மீதி சமமாக வருதா அப்படின்னு செக் பண்ணுறோம். இப்போ 43 வகுக்கும்போது 7ஆல் வகுக்கும்போது 1 வருது. 91 வகுக்கும்போது 0 வருது. மீதி சமமாக வரலை, அதனால் 7ம் கிடையாது. 9ஆல் வகுத்து பார்க்கலாமா? அப்போ முதல்ல 43 வகுத்தா மீதி 8 வருது. 91 வகுத்தா மீதி 1 வருது. அப்போ 9ம் கிடையாது. 8ஆல் வகுத்து பார்க்குறோம். முதல்ல 43 வகுக்கும்போது மீதி 3 வருது. அடுத்து 91 வகுக்கும்போது மீதி 3 வருது. ஆனால் 183 வகுக்கும் பொழுது மீதி 1 வருது. அப்போ இதுவும் கிடையாது. ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்த கேள்வி, மீப்பெரு பொது காரணி 15ஆக இருக்குமாறு எத்தனை ஜோடி எண்கள் 40க்கும் 100க்கும் இடையே இருக்கும்? இப்போ 40க்கும் 100க்கும் இடையே 15ஆல் வகுப்படும் எண்களை லிஸ்ட் பண்ணுறோம். ஸோ அது என்ன அப்படின்னா, இப்போ 40, அதுக்கப்புறம் 15ஆம் வாய்ப்பாடு சொல்கிறோம். அதில் 45 வரும், 60, 75, அடுத்தது 90, அதுக்கடுத்து 105 வரும். அது 100 தாண்டிடுது, விட்டுடுறோம். இப்போ இதில் நம்ம எந்தெந்த ஜோடிக்கு மீப்போவா 15 வரும் அப்படின்னு பார்க்குறோம். முதல்ல 45யும் 60யும் கம்பேர் பண்ணுறோம். 45, 60 இது ரெண்டுத்துக்கும் மீப்போவா 15 வரும். கரெக்டு. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் முடிஞ்சிடுச்சு. அடுத்து 45க்கும் 75க்கும் கம்பேர் பண்ணுறோம். அது என்ன வரும்னா அதுக்கும் மீப்போவா 15 தான் வரும். அதுக்கடுத்து 45க்கும் 90க்கும் கம்பேர் பண்ணால் மீப்போவா 45 வரும். ஸோ 45ஓட மடங்கு 90, அதனால் மீப்போவா 45ன்னு வரும். ஆனால் என்ன வரணும்? 15 தான் வரணும் இல்லையா? அதனால் அதை விட்டுடுறோம். அடுத்த ஜோடி எழுதுகிறோம். 60க்கும் 75க்கும் 75க்கும் எழுதுகிறோம். இது ரெண்டுத்துக்கும் மீப்போவா 15 தான் வரும். அதுக்கடுத்தது 60க்கும் 90க்கும் மீப்போவா கண்டுபிடிச்சோம்னா ரெண்டுமே 30ஆல் வகுப்படும். ஸோ அது 15 கிடையாது, அதை விட்டுடுறோம். அடுத்து 75க்கும் 90க்கும் எழுதுகிறோம். 75க்கும் 90க்கும் மீப்போவா 15 தான் வரும். அப்போ எத்தனை ஜோடிகள் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஒரு ஜோடி, 2, 3, 4. ஆப்ஷன் பி. ஒரு வட்டமான தோட்டத்தை சுற்றி ஒரே நேரத்தில் துவங்கி ABCD என்பவர்கள் ஒரே திசையில் ஓடுகின்றனர்.
ஒரு முறை சுற்றி வர ஏபிசிடி என்பவர்களுக்கு எடுத்துக்கொள்ளும் கால அளவு முறையே 30 நிமிடங்கள், 60 நிமிடங்கள், 90 நிமிடங்கள் மற்றும் 105 நிமிடங்கள் ஆகும். துவக்கப்புள்ளியில் எத்தனை மணிக்கு பிறகு இவர்கள் மீண்டும் சந்திப்பார்கள்? 4 பேர் இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துல இருந்து துவங்குறாங்க. இவங்க சுற்றி வர்றதுக்கு ஒரே நேரத்தில் துவங்குறாங்க. ஏவுக்கு 30 நிமிடம் ஆகும், பிக்கு 60 நிமிடம் ஆகும், சிக்கு 90 நிமிடம் ஆகும், டிக்கு 105 நிமிடங்கள் ஆகும். தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்காங்க. அப்போ திரும்பவும் ஒரே இடத்துல எப்போ சந்திப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு நம்ம மீசிமா எல்சிஎம் கண்டுபிடித்தால் போதுமானது. ஸோ இது எல்லாத்துக்கும் பொதுவாக நம்ம 15ஆம் வாய்ப்பாடில் ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணுறோம். 2 15 30, 4 15 60, 6 15 90, 7 15 105. மீண்டும் நம்ம இதை 2ஆம் வாய்ப்பாட்டால் வகுத்தோம் அப்படின்னா 1 2 3 7. மீண்டும் எதால் வகுக்கிறோம் அப்படின்னு பாருங்கள், 2ஆலே வகுத்துடலாம். 1 1 3 7. ஸோ அடுத்து 3ஆம் வாய்ப்பாட்டால் 1 1 1 7. அடுத்தது 7ஆம் வாய்ப்பாட்டால் வகுத்துடுறோம். 1 1 1 1. இப்போ மீசிமா அப்படின்றது இது எல்லாத்தையும் நம்ம பெருக்கிறோம். ஸோ இது எல்லாத்தையும் பெருக்குனா நமக்கு என்ன வருதுன்னா 1260 வருது. 1260 நிமிடங்கள். ஆனால் ஆன்சரில் பார்த்தீங்கன்னா மணியில் கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம 60ஆல் டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆன்சர் வந்துடும். 21 வருது. அப்போ எத்தனை மணி நேரம்? 21 மணி நேரம். ஆப்ஷன் சி. அவங்க 21 மணி நேரம் கழித்து அதே இடத்துல ஒன்று சேர்வார்கள். அடுத்த கேள்வியும் ஒரு மீசிமா கேள்வி. பாருங்கள், மீசிமா மீபவா என்ற கேள்விகள் அடிக்கடி இடம்பெறுகின்றன. எண்கள் 15, 25, 40 மற்றும் 75ஆல் வகுப்படும் மிகப்பெரிய 4 இலக்க எண் என்ன? கவனிங்க, ஒரு நம்பரு மிகப்பெரிய 4 இலக்க நம்பரு, அந்த எண் 15ஆலும் வகுப்படணும், 25ஆலும் வகுப்படணும், 40ஆலையும் வகுப்படணும், 75ஆலையும் வகுப்படணும். ஸோ இந்த எண்களின் பொதுவான மடங்கு மீசிமா முதல்ல கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் நாம் என்ன பண்ணணும்? அதுக்கப்புறம் ஒரு சில ஸ்டெப்ஸ் இருக்குது, அதை கற்றுத்தரேன். 75. இது எல்லாத்தையும் நான் முதல்ல 5ஆம் வாய்ப்பாட்டால் வகுத்தேன் அப்படின்னா 3 5 8 15. மீண்டும் நான் 5ஆம் வாய்ப்பாட்டாலே வகுத்துடுறேன் 5. ஸோ இங்கே பார்த்தா இந்த 3 அப்படியே போட்டுக்கிறேன். ஏன்னா 3 5ஆல் வகுப்படாது. 1 8, அதே மாதிரி 3 5 5. ஸோ அடுத்து திரும்பி 3ஆலே வகுத்துடுறேன். 1 1 8 1. அடுத்தது 8ஆல் வகுத்துடுறேன். 1 1 1 1. ஸோ எல்சிஎம் அப்படின்னா இந்த பக்கம் இருக்கிற எல்லாத்தையும் பெருக்கணும். எல்லாத்தையும் பெருக்கினா எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு 600. இந்த 600 இருக்கிறதுலே மிகப்பெரிய 4 இலக்க எண் எது? 9999. இதை டிவைட் பண்ணுறோம். எதாலனா 600ஆல் டிவைட் பண்ணோம். அப்படி டிவைட் பண்ணும்போது ஒரு 600 600, மீதி 399. இந்த 9 இறக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 6 தடவை வரும். 6 600 3600, ரிமைனிங் 399. ஸோ கரெக்டான மெத்தடு இதுதான். ஸோ இப்படி டிவைட் பண்ணிவிட்டு நமக்கு ஒரு மீதி வந்திருக்கு இல்லையா? இந்த மீதியை இந்த நம்பர்லேருந்து மைனஸ் பண்ணணும். 9999லேருந்து 399 கழிச்சிட்டோம்னா நமக்கு விடை வந்துவிடும் 9600. ஆப்ஷன் ஏ. சார் இதை சுருக்கமாக போடலாமே அப்படின்னு வேறு மெத்தட் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. ஆனால் இது ப்ராப்பர் மெத்தட். இப்போ பாருங்கள், ஒரு எண் 15ஆல் வகுப்படணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அந்த எண் 3ஆலையும் 5ஆலையும் வகுப்படும்.
ஸோ ஓகேவா? இப்போ இருக்கிற எல்லா எண்ணையும் நான் செக் பண்ணுறேன். அது 3ஆல் வகுபடுமா அப்படின்னு. அப்போ நம்ம இலக்கங்களை கூட்டணும். சம் த டிஜிட்ஸு. ஸோ இது 9 6 15 வருது. 15 என்பது 3இன் மடங்கு. இது வகுபடும். அப்போ இது வகுபடுமானா எல்லா எத்தையும் சம் பண்ணால் 3ன்னு வருது. அதுவும் வகுபடும். இது எல்லாத்தையும் சம் பண்ணி பாருங்கள். 9 8 17. ஸோ இது வராது. அது 3இன் மடங்கு கிடையாது. இங்கே பாருங்கள் 8 5 13. அது கூட 4 கூட்டினா 17 வருது இலக்கங்களை கூட்டும் பொழுது. அப்போ இதுவும் வராது. அப்போ இது 2ல் 1 தான் ஆன்சராக இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்தது இந்த எண்களை 40ஆலையும் 75ஆலையும் வகுபட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதில் மிகப்பெரிய எண் 9600 என்பது சரியான விடையாக வரும். 2 மெத்தடில் நான் சஜஸ்ட் பண்ணுறது எப்பயும் ப்ராப்பர் மெத்தட் நீங்கள் கற்றுக்கிட்டீங்கனாலே எப்படிப்பட்ட கேள்விகள் கேட்டாலும் போட்டு விடலாம். கடைசி கேள்வி முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.